ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்டு சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 28/2/2026 கருணையா KR 744க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு அதோட நம்மளுக்கு PC போர்டுக்கு நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. டெய்லி நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை ABC போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 293, அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 462, அதுக்கு முந்தின சனிக்கிழமை 719 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை கருணையா ரிசல்ட் தான் அந்த ட்ராவல் கெஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். அதிகப்படியான ட்ராக்கள் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சில நம்பர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க நண்பா. அதாவது ஹோல்ட் ஆகிருக்குது. ஸோ ஒரு நம்பர்னாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு 2 நம்பர் ஸ்டாப் ஆகிருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட வந்து 15 ட்ராக்கிட்ட ஆகுது நண்பா. 2 நம்பர் லாக் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ராவலில் அந்த 2 நம்பரில் ஏதாச்சும் ஒன்று வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி மிஸ் ஆகிற நம்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து A போர்டுக்குள்ளே போகும், அப்படின்னா C போர்டுக்குள்ளே போகும். ஸோ இது நம்ம C போர்டுங்கிறதுனால நம்ம C போர்டு கெஸ் பண்ணியிருக்கோம். வேணுண்டா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்க C போர்டு அல்லது ஆல் போர்டு, இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 8 அல்லது 0 அல்லது 0 தான் இந்த ட்ராவுக்கு வரதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்தவரை நான் ஃபஸ்ட்லேயே சொன்னால் தான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த 8 அல்லது 0 நம்மளோட ரிசல்ட்டுக்குள்ளே 1 by 1 பார்ப்போம் நண்பா. இங்கே நான் வந்து இந்த 733 கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 733, ஸோ இதை அழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது வந்து 1 2 4 5 6 8 9 0 இருக்குது. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 6 9 அடிக்கிறாங்க. அடித்ததோடு நம்மளுக்கு 1 2 4 5 8 0. ஸோ ஏன்னா 6 9 தூக்கிட்டோம்னா மிச்ச நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கடுத்து இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1 4 6 அடிக்கிறாங்க. இதில் வந்து 1 4 தூக்கிட்டாங்க. அப்போ 2 5 8 0. அதுக்கடுத்து வந்தது வந்து 5 6 3. இதில் வந்து நம்மளுக்கு 5 தூக்கினதோட 2 8 0ன்னு நிற்கிது. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 4 2 9, இந்த இடத்துல நம்மளுக்கு 2 தூக்கினதோட 8 0 மாறிடுது. இப்போ அடுத்து கவனிங்க, அதாவது கண்டினியூஸாக ஃபுல் போர்ட்லேயுமே நம்மளுக்கு இங்கே 8 0 இல்லை, இங்கேயும் நம்மளுக்கு 8 0 இல்லை, இங்கேயும் நம்மளுக்கு 8 0 இல்லை. இந்த ஃபார்மெட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட்டு 2-3 ட்ராவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 8 0 லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ட்ராவல் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருந்துச்சுன்னா பயன்படுத்திங்க, உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து போச்சுன்னா பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு நண்பா. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்க. எங்கள் கவனிங்க 8 0. அதுக்கடுத்து 1 6 7 வந்துச்சு, 8 0. அதுக்கடுத்து நம்மளுக்கு 4 9 4 8 0. இங்கே நம்மளுக்கு 8 0. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 7 4 5 8 0. இங்கேயும் நம்மளுக்கு 8 0. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 4 7 7 4 7 7 8 இங்கே 0. இங்கேயும் நம்மளுக்கு 8 இங்கே 0. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 7 1 9 8 0 8 இங்கேயும் நம்மளுக்கு 0. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 4 6 2 8 0. இங்கே நம்மளுக்கு 8 அதோட 0. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 9 3 8 0. இங்கேயும் நம்மளுக்கு 8 0. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 0 தான் சான்ஸ். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதிகப்படியான ட்ராக்கள் நண்பா கிட்டத்தட்ட கவனிச்சிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ட்ராவாக நம்மளுக்கு வந்து 8 0 லாக் ஆகிருக்கு. ஸோ ஒரு நம்பர் லாக் ஆகிருந்தாலே நம்மளுக்கு வந்து 8லேருந்து 10 ட்ராக்குள்ளே நம்மளுக்கு அதை எடுத்து ஆகணும். ஆனால் இங்கே கிட்டத்தட்ட 12 ட்ராப் ஆகிடுச்சு. 2 நம்பர் லாக் ஆகிருக்கு. ஸோ லாக் ஆகிருக்க நம்பர் வந்து நம்மளுக்கு சிங்கிள் போலில் நம்மளுக்கு வராது. மேக்ஸிமம் நம்மளுக்கு டபுளில் தான் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஆனால் இங்கே 2 நம்பர்ஸாக இருக்கிறதுனால இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அதாவது இந்த ட்ராவில் 8 0 நம்மளுக்கு கீ நம்பராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதில் கிடைக்கக்கூடிய பெயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெயர் பழைய நம்பருங்கிறதுனால 88 00 அப்படி இல்லைன்னா 80 08ன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பழைய நம்பர் மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து A போர்டு அல்லது C போர்டில் தான் போக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது வந்து AB அல்லது
ஏபி அல்லது ஏசின்னு சொல்லிட்டு பயன்படுத்தலாம். ஏன்னா ஏபி அல்லது பிசின்னு சொல்லிட்டு இதை பயன்படுத்தலாம் நண்பா. ஏன்னா சி நிற்கணும் அல்லது வந்து ஏ நிற்கணும். ஸோ பி போர்டுக்கு ஒரு நம்பர் இதில் நிற்கும். இதுக்குள்ளே வந்து வந்துச்சுன்னா டபுளாக வந்தாலும் சரி. அப்போ இது வந்து நம்மளுக்கு ஏபியா பிசியாங்கிற மாதிரி இருக்குது. இது நம்மளுக்கு வந்து பழைய நம்பர் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை மட்டும் மையமாக வச்சு நான் இதை எடுத்துருக்கிறேன். ஆனால் நம்ம எப்போதும் போல் பிசி ஃபார்மெட், அதாவது பிசி மிக்சடு கொடுப்போம்ல, பிசி மிக்சடை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் பிசி மிக்சடு ஒருவேளை நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு ஒரே நம்பர் மட்டும் தான் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பிசி மிக்சடு வந்து இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1 8 2 8 4 8 5 8 7 0 9 0 3 0 அதோட 7 8 இது பிசி அல்லது ஏபியில் நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. பழைய நம்பருங்கிறதுனால நம்ம இதை மட்டும் மையமாக வச்சு எடுத்துருக்குறோம். நான் எப்போதும் போல் பிசி மிக்சர் கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் வந்து டச் மட்டும் உருவாகுதுன்னா இதில் வந்து நம்மளுக்கு பைட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எப்பவும் போல் 8 பைட்ஸ். ஒருவேளை நம்மளுக்கு வந்து இதில் தான் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 88 00. ஸோ 2 நம்பராக இருக்கிறனால சேர்த்து ஒரே நெட்டுக்கு அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 8008ன்னு அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுவா அல்லது இதுவா, இது பழைய நம்பரை வச்சு எடுத்ததுனால எனக்கு சின்ன கன்ஃபியூஷன் இந்த இடத்துல இருக்குது. அதனால தான் நான் பிசி நம்பர், அதாவது பிசி மிக்சர் கொடுத்தாலுமே நான் இந்த நம்பரை மேலே ஏற்றிருக்கேன். அதனால் யாரும் குழப்பிக்க வேணாம். நம்மளோட கெஸிங் படி இந்த ட்ராவுக்கு 8 0ல் நம்மளுக்கு டச் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு சி போர்டுக்கு அதோட பிசி போர்டுக்கு எனக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு அதோட பிசி போர்டுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 விதமான ஃபார்மெட்டு. பழைய நம்பருங்கிறதுனால நான் பெயர்னு சொல்லிட்டு இங்கே தனியாக கொடுத்துருக்குறேன். ஒரு வேளை இதுலேருந்து டச் மட்டும் தான் உருவாகுது அப்படின்னா நம்மளுக்கு பிசியிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிசியா அல்லது ஏபியா. பழைய நம்பர் வந்து நம்மளுக்கு ஏ போல் உட்காரும், அப்படி இல்லைனா சி போல் உட்காரும். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை ஸ்கிப் பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நண்பா, இது ரொம்ப பழைய நம்பர். அதனால தான் நான் 2-3 ட்ராவை இதே தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு டச் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் எதுவுமே தனிப்பட்ட நம்பர்ஸ் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட்டில் தான் எடுத்திருப்போம். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி சனிக்கிழமை 28/2/2026 கருணையா கேஆர் 744க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.